ஒருவேளை இங்க அப்பா இல்லாம யாராவது அழுதுட்டு வந்திருப்பாங்கன்னா, இல்ல அப்பா இருந்தும் இல்லாம இங்க யாராவது வந்திருப்பாங்கன்னாப்பா, வேதம் சொல்லுகிறதே, தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாங்க. நீ எந்த அப்பாட்ட வந்திருக்க தெரியுமா? கைவிடாத ஒரு அப்பாட்ட வந்திருக்கிற. உன்னை அவர் கைவிடவே மாட்டார். ஓ, தாய் உன்னை மறந்தாலும் யாருகிட்ட வந்திருக்க தெரியுமா? மறவாத ஒரு அம்மாட்ட வந்திருக்கிற. ஓ, வேதனையோட இங்க வந்திருக்கிறையா? வியாதியோட இங்க வந்திருக்கிறையா? பல நெருக்கத்தோட இங்க வந்திருக்கிறையா? ஆவியானவர் இன்னைக்கு சொல்லுகிறார், எந்த தடையா இருந்தாலும் தேவ அபிஷேகத்தை பெற்ற தேவ மனிதனாய் நின்று தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீ இந்த கூட்டம் முடிந்து போகும்போது உனக்கு அற்புதங்கள் நடந்திருக்கும் இயேசுவின் நாமத்தினால. ரீகா சந்தாராபாலாபா ஷபரபாலாபா ரூடபா சேமாஹா ரீசே சந்தாராபாலாபா. எல்லா தடையையும் ஆண்டவராகிய தேவன் உடைப்பீரான். சில நிமிடங்கள் இந்த பிள்ளைகளோடு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல, ஆண்டவரே நான் காத்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை சொல்லி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சரிங்க, பாருங்க, இந்த இடத்துக்கு எனக்கு பேசும்போது வந்து உதவி செஞ்சது யாருன்னா, இங்க இருக்கிற அருமையான ஐயா. அந்த ஐயாவுக்கு ஒரு கை தட்டிருங்க பாருங்க, நல்லா தட்டுங்க. ஸோ அதனால உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். அதே மாதிரி இங்க எனக்கு பின்னாடி இருந்து எனக்கு முன்னாடி ஒரு டீம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அவங்க எல்லாத்துக்காகவும் நான் நன்றி சொல்றேன். உங்க எல்லாத்துக்காகவும் நான் ஜெபிப்பேன். ஆமென். உங்களுக்கு யாருமே செய்யாத ஒன்றை நான் செய்ய முடியும். என்ன தெரியுமா? யாருமே உங்களுக்கு செய்யாத ஒன்றை கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு வாங்கி தர முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, நேரத்தை கடத்த விரும்பல. நான் செய்திக்கு நேராக கடந்து போகும்போது இந்த செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்றதுக்கு 3 நாள் ஆச்சு. எதை வெட்டுறது, எதை ஒட்டுறது, எதை சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் ஒரு சில காரியத்தை நான் கடன்னு பேசுறேன். எதெல்லாம் உங்களுக்கு வருமோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க. கர்த்தர் கிரியை செய்வாராக. அல்லேலூயா. ஆமா, செவ்வாய்க்கிழமை அப்பாயின்மெண்ட் உண்டு. அதையும் மறக்காம வாங்க. கர்த்தர் கிரியை செய்வார். அடுத்த மாசம் கண்டிப்பா வாங்க. நான் அபிஷேகத்தோட வல்லமையோட இதை விட அது பவரா இருக்கும்னு நம்புறேன். அல்லேலூயா. ஸோ எப்பவுமே பவரா தான் இருப்பேன். அது இன்னும் கொஞ்சம் வோல்டேஜ் அதிகமா இருக்கும்னு நம்புறேன். அல்லேலூயா. ஸோ கர்த்தர் கிரியை செய்வாராக. அடியானுடைய இந்த விடுதலையின் ஊழியத்தின் மூலம் அநேக பிள்ளைங்க டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வருகிறாங்க. அல்லேலூயா. அநேக கட்டுகள் உடைஞ்சு கொண்டு இருக்கிறது. அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த ஓனருக்கு நான் நன்றி சொல்றேன். அவர் எங்க இருந்தாலும் அவங்க ஃபேமிலியை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது ஒரு நபர், இல்லாட்டி எல்லாருமே சேர்ந்து வாசிச்சா நல்லா இருக்குமே. இப்ப என்கிட்ட மாட்டிட்டீங்க. ஏன்? பைபிளே கொண்டு வராது. ஸ்கூலுக்கு போகும்போது புக்கு படிக்க தெரியுதையோ படிக்க தெரியலையோ, ஸ்கூலுக்கு போகும்போது புக் எடுத்துட்டு போகலன்னா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? ஏன்டா இன்னைக்கு மீட்டிங் வரலன்னு கேட்டாலே அடுத்த நாள் மீட்டிங் வர மாட்டேங்கான். இப்ப நான் அதை வேற சொல்லிட்டேன்னு வைங்களேன், பெரிய பிரச்சனை. எங்க போனாலும் எடுத்துட்டு போகணும். அல்லேலூயா. இத நீ சுமந்தனா இது ஒன்ன என்ன செய்யும்? சுமக்கும். தூங்குறவங்கள அல்லேலூயா சொல்லுங்க. பாத்தியா, என்ன பாக்குற மாதிரியே தான் இருக்கும், ஆனா என்ன பார்க்காதுங்க. அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வாராக. எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. ஏசாயா 43 அவனுடைய 19வது வசனத்தை எல்லாரும் பைபிள் எடுத்து சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். ஐசையா சாப்டர் 43 வேர்ஸ் நம்பர் 90. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்ல? சத்தமா வாசிங்க. பக்க நம்பரை சொல்லுங்க. எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கு. 849. திரும்பவும் வாசிங்க.
இன்னும் சிலர் தேடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு தடவை வாசிங்க. அல்லேலூயா. சரி, போகட்டும். இன்னைக்கு மெசேஜ் ரொம்ப நல்லா இருக்கும்னு நம்புறேன். எனக்கு பிடிக்கும் இது. கர்த்தர் நல்லவர். நான் மெசேஜ் எடுக்கிற அந்த 3 நாள் இருக்கு பாருங்க, பயங்கரமான இன்ப அதிர்ச்சிகள் எல்லாம் நடக்கும். அதுல ஒரு மெசேஜை ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன், ஒரு டைரியை ஃபுல்லா. ஆண்டவர் சொல்லுவாரு, இதை நீ பேசாதன்னு. அதுக்கப்புறம் திரும்பவும் உட்கார்ந்து இருந்து 4-5 மெசேஜ் எல்லாம் போய் லாஸ்டா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, இதுக்கு மேல எனக்கு தலை சுத்துது, அதனால எனக்கு ஒரு மெசேஜை தந்துருங்க. சரி, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட பேசுவாராக. இந்த தலைப்பு என்ன? தமிழ் தெரியுமா? வாசிங்க, டாபிக்க வாசிக்கங்க. என்ன பிறக்குமா? ஆமா, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றேன். இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே எல்லாத்துக்கும் வழி பிறக்கும். அல்லேலூயா. எதுக்கெல்லாம் வழி பிறக்கலையோ அதுக்கெல்லாம் இந்த செய்தி முடியும் போது வழி பிறக்கும். அல்லேலூயா. இனி 1 மணி நேரம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, வந்துகிட்டே இருக்கும். வாங்கிக்கோங்க. அல்லேலூயா. நீங்க பாருங்க, நிறைய பேர் சந்தோஷமா போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வாராக. நான் இங்க பாருங்க, நான் பைபிளையே பார்க்க மாட்டேன், ஆனா நான் வசனத்தை சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன் தெரியுமா? அவங்கள மாதிரி படிச்சு சொல்ல மாட்டேன், படிக்காம சொல்லுவேன். எப்படி தெரியுமா? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், வனாந்தரத்துல வழியையும் அவாந்தர வழியில ஆறுகளையும் உண்டாக்குவேன், இவைகளை நீங்கள் அறியீர்களா அப்படின்னு இருக்கு. ஆமைன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, மேல போஷனையும் பேச மாட்டேன், கீழே போஷனையும் பேச மாட்டேன், நடுவில் உள்ள போஷனை பேசுறேன். என்னது? வனாந்தரத்தில். சொல்லுங்க, சொல்லுங்க. நமக்கு எங்க வழி பிறக்கும்னு கர்த்தர் சொல்றாருன்னா, வழி இருக்கிற இடத்துல வழி பிறக்காது. வழியே இல்லாத இடத்துலதான் ஆண்டவர் என்னத்தை தருவாராம். நீங்க பிலீவ் பண்ணுனீங்கன்னா அது நடக்கும், இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு 1 மணி நேரமும் தீர்க்க தரிசனமா தான் எழுதி வச்சிருக்கிறேன். நான் கடன்னு சொல்லுவேன், கர்த்தர் உங்க கூட பேசுவான். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இந்த கூட்டத்துக்கு வந்தவர்களுக்கெல்லாம் வழி பிறக்க போகிறது. எதுல எல்லாம் உனக்கு வழி இல்லைன்னு நீ நினைக்கிறையோ, ஆண்டவர் இந்த வார்த்தையை தந்த போது என்கிட்ட சொன்னாரு, இன்னைக்கு உன் கூட்டத்துக்கு வருகிறவங்களுக்கு வழி பிறக்கக்கூடிய மெசேஜா நீ கொடுன்னு. ஆமேன்னு சொல்லுங்களேன். 3-4 சகோதரர்கள் வேலையை பத்தியே சாட்சி சொன்னாங்க. ஆமேன். நான் விசுவாசிக்கிற வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், ப்ரமோஷன் இல்லாதவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அல்லேலூயா. குழந்தை செல்வம் இல்லாததுக்கு குழந்தை செல்வத்தை கர்த்தர் தருவா. உன் வீட்டுல மங்கள சத்தம் கேட்கும், உன் கல்யாணத்துக்கு நானும் வந்து நிற்பேன். அல்லேலூயா. அதுல எல்லாம் சுயநலவாதி தான். ஆமே. ஆமா, நீங்க என்ன கூப்பிடாம வேற யாரையாவது கூப்பிட்டீங்கன்னு வைங்களேன், கல்யாணம் நடக்கிறதுக்குன்னு ஜோம் பண்ணுவேன், உட்கார்ந்து இருந்து அழுவேன். எதுக்கு அழுவேன் தெரியுமா? என்ன போய் அந்த அம்மா கூப்பிடாம போயிடுச்சே ஆண்டவரே, நான் போய் சண்டையா போடுவேன். ஏன் தெரியுமா? அந்த அம்மாவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஜோம் பண்றது யாரு? ஆமா, இங்க பாருங்க, நான் செய்யற ஊழியம் ரொம்ப டஃபஸ்ட் ஊழியம். என்கிட்ட நீங்க எல்லாம் நல்லவங்க, சில மெண்டல் எல்லாம் போன் பண்ணு. எப்படி மெண்டல் போன் பண்ணு தெரியுமா? எப்படி எந்த விதத்திலெல்லாம் என்ன டார்ச்சர் பண்ணணுமோ, எந்த விதத்திலெல்லாம் என்ன ஒரு மாதிரி ஆக்கணுமோ அப்படி என்ன. அது எப்படி தெரியுமா? நைட்டு 10ல இருந்து 3 மணி வரைக்கும் நான் போன் எடுக்கலன்னா, ஒரு பிள்ளை இந்த நியூ இயருக்கு எல்லாருக்கும் ஜோமனு 1ஆம் தேதி, ஒருத்தன் 11 மணிக்கு 2 மணிக்கு நான் எங்கேயோ மெசேஜ் கொடுத்துட்டு இப்போ கார்ல போயிட்டு இருக்கேன், போன் பண்றான். எனக்கு இப்ப என்ன பண்ணணும் பிரதர், தூங்கலையான்னு. இல்ல தூங்கல. என்ன நீங்க தூங்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் போன் பண்ணேன் அன்ட்டு வச்சுட்டான். ஒரு விஷ் கூட பண்ணல. சில பைத்தியங்க இப்படி இருக்கு. சிலது ஏன் நான் நல்லா தூங்கிட்டு இருப்பேனா, நான் நினைச்சேன் அவளுக்கு எமர்ஜென்சி காலா இருக்கும் போலன்னு சொல்லிட்டு 4-5 தடவை பண்ண உடனே, பிரதர் நீங்க தான் சொன்னீங்களே எத்தனை தடவை வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு. அதனால இங்க பாருங்க, என் போனை பார்த்தீங்கன்னா
ஆனா என்ன தெரியுமா, ஒன்னே ஒண்ணு, எத்தனை நாள் கழிச்சும் நான் உங்களுக்கு போன் அடிச்சு பேசியிருக்கேன். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, உங்களை நான் டார்ச்சரா நினைக்கிறேன். இப்படி இருந்துட்டு உங்க வீட்டுல நல்ல காரியம் நடக்கும்போது என்ன கூப்பிடலன்னா வலிக்குமா வலிக்காதா? வேற யாரையாவது வச்சு கல்யாணம் நடத்துறீங்கன்னா வலிக்குமா வலிக்காதா? ஆமா, நீங்க யாரை வச்சு வேணாலும் நடத்திக்கோங்க. ஆனா நான் நினைப்பேன் என்ன தெரியுமா, ஆண்டவரே நான் போய் நின்னா அது ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வாராக. அதனால உங்களுக்கு நல்ல வழிகள் பிறக்கும். ஆமென். எங்க பிறக்கும்? வாய் தர சொல்லுங்க. இன்னைக்கு நான் நிறைய ப்ராப்பர்ட்டி சொல்லி உங்களுக்கு அனுப்ப போறேன். எங்க பிறக்கும்? எவனாவது உங்ககிட்ட கேள்வி கேட்பான், உனக்கு எங்கடா வழி பிறக்கும்? அப்ப நீங்க சொல்லணும், எங்க சொல்லுங்க. மற்ற பிரீச்சருக்கும் எனக்கு வித்தியாசம் இருக்குங்க. அதனாலதான் உங்ககிட்ட நான் நோண்டிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. எங்க வழி பிறக்கும்? சும்மா சொல்லுங்க, எங்க வழி பிறக்கும்? வனாந்தரத்துலதான் என்ன பிறக்கும்? வழி பிறக்கும். இந்த உலகத்துல சொல்லப்பட்டிருக்கு பெரிய பாலைவனம் எது? என்னது? பெரிய பாலைவனம் எதுங்க? சகானாவா? சகாரா பாலைவனம். பாலைவனத்துல யார் இருப்பா? மண்ணு மட்டும்தான் அங்க இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, எங்கேயுமே இல்லாத இடத்துலதான் உனக்கு வழி தரப்பேன். இங்க யாராவது இன்னைக்கு பிரதர் கேட்பேன் எப்படி இருக்கீங்கன்னு, பிரதர் கொஞ்சம் ட்ரையா போயிட்டு இருக்குன்னு. என்னன்னு? கொஞ்சம் ட்ரையா போயிட்டு இருக்குன்னு. இன்னைக்கு நான் சொல்ல வர, உன்னை ட்ரையாக கர்த்தர் விட மாட்டா. அல்லேலூயா. பெரிய பாலைவனம் எது தெரியுமா? சகாரா பாலைவனம் இல்ல, இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை தான் பெரிய பாலைவனம் உலகத்துல. அல்லேலூயா. எல்லாரும் நினைக்கிறா சகாரா பாலைவனம்னு. இயேசு இல்லாத இருதயம் தான் பெரிய பாலைவனம். அங்க ஒண்ணுமே இருக்காது. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா அந்த பாலைவனத்திலையும் கர்த்தர் உன் கூட இருந்தார்னா, அங்கேயும் கர்த்தர் நீரூற்றை உண்டு பண்ண என் தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு உங்ககிட்ட சில காரியத்தை இருதயத்தில் ஆழத்திலிருந்து பேசுகிறேன். கர்த்தர் உங்க கூட பேசுவாராக. நம்முடைய வாழ்க்கையில 3 விதத்துல வனாந்தரம் வரும். எத்தனை விதத்துல சொல்லுங்க? நல்லா சொல்லுங்க. எத்தனை விதத்துல? நான் பேசுறது விளங்குதா? நான் ஏன் பிரசங்க விளங்கலன்னா ஒருத்தன் பிரசங்கம் உனக்கு விளங்காது. ஆமா, வனாந்தரம் நம்ம வாழ்க்கையில 3 வழியில வரும். எத்தனை வழி? சும்மா சொல்லுங்க, எத்தனை வழி? இந்த 3 வழியில நீங்க எந்த வழின்னு இப்ப கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. ஆமா, 3 விதத்துல வரும். இது 3ஐயும் தான் நான் பேச விரும்புகிறேன். யாராவது கடகடன்னு பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? 3 வசனம் வாசிக்கணும். 1, மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. எடுத்திருக்காதே, எனக்கு தெரியுமே. சீக்கிரம் சீக்கிரம். மார்க் 1:12. போதும். உடனே ஆவியானவர் அவரை எங்க போக ஏவினாராம்? சும்மா சொல்லுங்க. அப்போ முதல்ல நம்மள வனாந்தரத்துக்கு கொண்டு போறது யாரா இருக்கும்? கர்த்தரா இருக்கும். அப்ப கர்த்தரால கூட நம்ம எங்க போவோம்? சரி, 2வது வாசிங்களேன், நல்லா இருக்கும் அந்த வசனம். லூக்கா 4:2 வாசிங்க சீக்கிரம். செய்திக்குள்ள போறேன். போதும் போதும். இங்க பாருங்க, அங்க எழுதி இருக்குது கர்த்தர் யாரால வனாந்தரத்துக்கு போனாராம்? இல்ல, அந்த இடத்துல என்ன எழுதி இருக்கு? லூக்கா எத்தனாவது வசனத்தை வாசிக்கீங்க? கர்த்தா வாசிங்க. பிசாசினால் எங்க கொண்டு போகப்பட்டார்? சொல்லுங்க. அப்ப முதல்ல யாரால போனோம்? தேவனால போனோம். 2வது யாரால போனோம்? இன்னொரு வசனத்தை காட்டிட்டு செய்திக்கு போறேன். ஆதியாகமம் 16:7 வாசிருங்க. மெசேஜ் ஆரம்பிக்கிறேன். நல்லா பைபிள் வாசிப்பாங்க ஒரு அக்கா. அந்த அக்கா வரல இன்னைக்கு. ஊருக்கு போகிற வழியிலே கண்டாருங்க. இங்க பாருங்க, இந்த வனாந்தரம் யாரால வந்தது? பூதனால இல்ல,
முதல்ல தேவனால வனாந்தரத்துக்கு போவோம், ரெண்டாவது பிசாசால போவோம். இந்த வனாந்தரம் ஆகாருக்கு யாரால வந்தது? யாரு யாரு? அவளேதான் காரணம். எதுக்கு? அப்ப நம்மளால கூட எங்க போவோம் சொல்லுங்க. இந்த 3 காரியத்தை தான் இன்னைக்கு பேச போறேன். நீங்க சிரிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நான் நம்புறேன். அல்லேலூயா. ஆமா, என் பிள்ளைங்க தங்கம் இல்ல. அல்லேலூயா. தேவனால் நாம் வனாந்தரத்துக்கு போவோம், நம்பர் 1. ரெண்டாவது, பிசாசினால் நாம் வனாந்தரத்துக்கு போவோம். மூன்றாவது, நம்மால் நாம் எங்கே போவோம்? வனாந்தரத்துக்கு போவோம். நீங்க யாரால போயிருக்கீங்கன்னு இன்னைக்கு மெசேஜ கேட்கும் போது என்ன வரும்? தெரிய வரும். இப்படி நீங்க பிசாசால போனாலும் சரி, ஆண்டவரால போனாலும் சரி, உங்க தப்புனால நீங்க போனாலும் சரி, கர்த்தர் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லி விட்டாரு, வழி பிறக்கும் வனாந்தரத்தில்னு. நல்லா கைத்தட்டுங்களேன் கர்த்தருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்ககிட்ட பேச விரும்புகிறேன். முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? அவர் ஆவியானவராலே எங்க கொண்டு போகப்பட்டார்? சொல்லுங்க, எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. ஆவியானவராலே சொல்லுங்க, வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். நிறைய பேர் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க. என்னன்னு தெரியுமா? ஆண்டவர் நம்மளை எப்பவுமே எங்க கொண்டு போவார்? செழிப்பான இடத்துக்கு தான் கொண்டு போ. அப்படி பிரசங்கம் பண்றவன் ரொம்ப தப்பா பிரசங்கம் பண்றான். இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு தெரியுமா? தேவன் இவரை எங்க கொண்டு போறாரு? உபவாச ஜெபம் முடிச்சு நல்ல இடத்துக்கா கொண்டு போனாரு? எங்க கொண்டு போனார் சொல்லுங்க? எங்க கொண்டு போனாரு? எங்க கொண்டு போனாரு? யார் கொண்டு போனா? தேவனே கொண்டு போனார். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களுக்கு தேவனால் சில வனாந்தரம் வந்துருச்சுன்னா அந்த வனாந்தரத்துல தேவன் என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த பிசாச அந்த வனாந்தரத்துல கர்த்தர் ஜெயிக்கிறதற்காகத்தான் அந்த வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். உன்னை தேவனே வனாந்தரத்துக்கு சில காரியத்துல கொண்டு போயிருந்தார்னா அங்கே தோக்கிறதற்காக அல்ல, பிசாசை ஜெயிக்கிறதற்காகத்தான் தேவன் அந்த வனாந்தரத்திற்கு உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். யாருக்கெல்லாமோ வார்த்தை வருகிறது, வாங்கிக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களை எங்க கொண்டு போனார்? எதுக்கு கொண்டு போனார்? தோக்கிறதுக்கு கிடையாது. இயேசு 40 நாள் உபவாசம் இருந்ததுக்கு அப்புறம் ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போனது எதுக்கு தெரியுமா? அவன் மலையில ஏறி காட்டுறான், அதை காட்டுறான், இதை காட்டுறான். ஆண்டவர் மயங்கல. ஆண்டவர் என்ன பண்ணினார் தெரியுமா? அப்பாலே போ சாத்தானே என்று சொன்ன உடனே அவர் அவனை விட்டு சில காலம் விலகி போனான் என்று பைபிள்ல இருக்கு. இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த பாடுகள்? ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த அவமானம்? எனக்கு ஏன் இந்த சோதனைன்னு நீ நினைக்கிறியா? கவலைப்படாத. இந்த சோதனையில தான் தேவன் உனக்கு சாதனைய வச்சிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிறேன், நீ இந்த கூட்டம் முடிஞ்சு போகும்போது வனாந்தரத்துல தோற்றவராய் அல்ல, ஜெயித்தவராய் கர்த்தர் உன்னை மாற பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்துல கர்த்தர் நம்மளை நடத்துகிற வழி நமக்கு என்ன செய்யாது? சொல்லுங்க, தெரியாது. ஆண்டவர் நடத்துற வழி நமக்கு தெரியவே தெரியாது. இங்க இருக்கிற நிறைய பேர் கேக்குறீங்க, ஆண்டவரே வனாந்தரத்தை மாத்துங்க, ஆண்டவரே வறட்சியை மாத்துங்க, இந்த காஞ்சு போன நிலைமைய மாத்துங்க, இந்த வாடி போன நிலைமைய மாத்துங்கன்னு என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் வழிய மாத்த மாட்டார், வழிய உருவாக்குவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, போகட்டும். தேவன் வனாந்தரத்துல நடத்தும் போது நமக்கு 2 விஷயத்த சொல்லி தருவார். எத்தனை விஷயம் சொல்லுங்க? 2 விஷயத்த சொல்லி தருவார். வாசித்தா நல்லா இருக்கும். நம்பர் 1 வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 144 அதனுடைய 1வது வசனம் வாசிச்சிருங்க, நல்லா இருக்கும்.
சீக்கிரம் சீக்கிரம். தாவீது சொல்றாரு, இங்க பாருங்க, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தருக்கு, இங்க பாருங்க, அதுல ஒரு வார்த்தை வந்திருக்கு. தேவன் நம்மளை வனாந்தரத்துல நடத்தும் போது முதல்ல படிப்பிப்பாரா. என்ன பண்ணுவாரா? தேவன் நடத்துறவங்களுக்கு ஆண்டவர் முதல்ல என்ன சொல்லி கொடுப்பார்? என்ன சொல்லுவார்? சொல்லுங்க. படிப்பிப்பார்னா என்னது? என்ன செய்வாரு? சொல்லுங்க. சொல்லி தருவார். படிப்பிப்பார். என்ன பண்ணுவார்? ஆமா, படிப்பிப்பார்னு பைபிள்ல இருக்கு. அதுல என்ன எழுதிருக்கு தெரியுமா? என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் அவர் என்ன செய்யறாரு. அப்போ தேவன் உன்னை வனாந்தரத்துல நடத்துறாருன்னா ஏதோ ஒரு லெசனை உனக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. சரி, உங்ககிட்ட கேட்கிறேன், ஆண்டவருடைய கணக்கும் உங்க கணக்கும் சரியானு நான் கேட்கிறேன். 5 2 எவ்வளோ? சொல்லுங்க. சரி, இந்த கணக்கு சரியா தப்பா? 5 2 எத்தனை? 7. சரி, 5. கத்த நல்லவர். நமக்கு இருக்கிறதுலயே வராதது எதுதான்? ஆனா சிலதெல்லாம் பயங்கர புலியா இருக்கு, பக்கத்துல கூட போக முடியாது. ஆனா நீ போடுற கணக்கு 7ஓட முடிஞ்சிரும். நீ ஆண்டவர் போட கணக்கு எப்படி தெரியுமா? நான் உன்கிட்ட கேட்ட 5 2 எத்தனை? நான் சொல்றேன் அது 7000 70,000 சொல்றேன். எப்படி தெரியுமா? ஆண்டவர் 5 அப்பத்தையும் 5 அப்பத்தை எப்படி மாத்தினாரு? 5000 மாத்திட்டார். 2 மீனை 5 அப்பமும் 2 மீனை எத்தனை மாத்தினாரு? 2000 மாத்தினாரு. அப்ப 5 2 எத்தனை? யாராவது உங்ககிட்ட கணக்கு கேட்டா இனி 5 2 எத்தனை? அவனுக்கு புரியாது, இது உனக்கு மட்டும்தான் புரியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீ 5ல இருக்கலாம், ஒருவேளை 2ல இருக்கலாம். ஆனா வனாந்தரத்துல வழி எப்படி மாறும் தெரியுமா? 5000ஆகவும் 2000ஆகவும் என் தேவன் மாற பண்ணுவாருங்க, இயேசுவின் நாமத்தினால. நல்லாதான் கை தட்டுறேன், நான் உனக்காக தானே பேசுறேன். அல்லேலூயா. ஏதோ ஃபயர் கேம்புக்கு வந்த மாதிரி இருக்கு எனக்கு. அல்லேலூயா. அப்ப 5 2 எத்தனை? நீ போடுற கணக்கு இல்ல ராசா, நீ போடுற கணக்கு இல்ல ராசாத்தி. அவர் ஒரு கணக்கு வச்சிருப்பார், கூட்டி கழிச்சு பாரு, கரெக்டா வரும் கணக்கு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வனாந்தரத்துல முதல்ல நமக்கு என்ன செய்வாரு? படிப்பிப்பார். வாயத்தர இப்ப நாக்கு யாரெல்லாம் வலிப்பான்னு தெரியும் சொல்லுங்க. நான் அன்னைக்கு ஒரு பிரதர்ட்ட வாசிக்க சொன்ன போது அவர் பல விப்பார்னு வாசிச்சு சொல்லுங்க. என்ன பண்ணுவார்? எல்லாரும் வாய்த்தர சொல்லுங்க. அப்ப வனாந்தரத்துல தேவன் நடத்தினார்னா உனக்கு ஒரு லெசனை கர்த்தர் என்ன செய்வார்? சொல்லி தருவாரு. சொல்லி தருவது இங்க பாருங்க, படிச்சு எல்லாரும் யாரெல்லாம் பாஸ் ஆனாங்க? தேவன் சொல்லி தருகிற எல்லாத்தையும் ஒழுங்கா கேட்டா நம்ம யாரு? பாசு. ஆனா தேவன் சொல்றத நம்ம ஒழுங்கா, யோனாவை பார்த்து கர்த்தர் சொன்னாரு நினிவேக்கு போன்னு, தலைவர் எங்க போயிட்டாரு? அவர் நேரே போயிருந்தா அவர் என்ன ஆயிருப்பாரு? பாஸ் ஆயிருப்பாரு. அவர் குறுக்கு வழியில போனதுனால, ஃபார்முலாவை எல்லாம் யூஸ் பண்ணி போனதுனால தப்பா போனவரை கூட சரியான ஃபார்முலாவுக்கு கர்த்தர் கொண்டு வர வைத்தார். அல்லேலூயா. யாருக்கெல்லாமோ தீர தரிசனமா பேசுறேன், நிறைய காரியங்கள் உண்டு, அதனால இதை மட்டும் சுருக்கிக்கிறேன். முதல்ல தேவன் நம்மளை வனாந்தரத்துல நடத்தும் போது படிப்பிப்பார். 2வது தேவன் நம்மளை வனாந்தரத்துல நடத்தும் போது என்ன பண்ணுவார்? சங்கீதம் 18:33 வாசிங்க. என்ன வாசிக்க சொல்ல மாட்டேன், இதோட கடைசி வாசிங்க. சங்கீதம் 18:33. சங்கீதம் 18:33 அப்படியே வாசிக்கிறீங்க.
அது கீழே வசனம் வாசிங்க. அதுல ஒரு வார்த்தை வந்திருக்கு பாரு, என்னது? பழக்குவிக்கிறார். என்ன பண்றார்? என்ன பாருங்க, என்ன பண்றார்? அப்ப தேவன் ஒருத்தனை வனாந்தரத்துல நடத்துறாருன்னா முதல்ல படிப்பிப்பா, இரண்டாவது என்ன வைப்பா? சொல்லுங்க. பழக்கி வைக்கிறார்னா என்னது? சொல்லுங்க. இப்ப எல்லாம் என்கிட்ட மாத்த போறீங்க, சொல்லுங்க. பயிற்சி கொடுக்கிறாராம். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு மொக்க ஸ்டோரி சொல்றேன், ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். ஊர்ல ஒரு போட்டி வச்சாங்களா. எதுல? ஊர்ல இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு நீச்சல் அடிச்சுட்டு போறவனுக்கு என் பொண்ணையும் கொடுப்பேன், எனக்கு அடுத்த ஸ்தானத்திலையும் நான் என்ன செய்வேன், அவனை வைப்பேன்னு. ஊர்ல உள்ளவன் எல்லாம் காலையில இருந்து சாயந்தரம் வரையும் சாப்பிடாம கொள்ளாம நீச்சல் குளத்துல போய் என்ன அடிக்கான், ஆத்துல போய் என்ன அடிக்கான்? சொல்லுங்க. நீச்சல் அடிக்க யாருக்காக? பதவிக்காக. அப்ப உங்களை என்னைய பத்தி தான் சொல்றேன். நான் சொல்றதுல ஆழமான கருத்து இருக்கு. அப்புறம் நல்லா ஓங்கி கை தட்டுங்க. என்ன இப்ப எல்லாரும் நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், எவனாலையும் எங்க போக முடியல. அப்போ உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு ஆளு என்னடா நடக்குது நீ எட்டி பார்க்க போயிருக்கான். எங்க போயிருக்கான்? எட்டி பார்க்க போனவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? பின்னாடி குதிக்கிறவன் இவனையும் என்ன செஞ்சுட்டான், வானா சேர்ந்து போவான்னு தள்ளி விட்டுட்டான். குதிச்சவனுக்கெல்லாம் நீச்சல் தெரியும், தள்ளி விட்டவனுக்கு என்ன தெரியாது? நீச்சல். சொல்லுங்க. திடீர்னு சில விஷயத்துல நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நீயே அமைதியா இருந்தா கூட என்ன பண்ணுவாங்க? ஆமா பிரதர், ஏன் இந்த கல்யாண வாழ்க்கையில வந்து விழுந்தனோ, எதுக்கு பிரதர் இந்த வேலையில நான் இன்னும் இருக்கிறேனோ, எதுக்கு பிரதர் இதெல்லாம் நடக்குதோன்னு சொல்லி நிறைய பேரை தள்ளி விட்டுருவாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்றேன், நல்லா கை தட்டுங்க. அப்புறம் இங்க பாருங்க, தள்ளி விட்ட உடனே நம்ம என்ன நினைப்போம்? சொல்லுங்க. கர்த்தர் என்ன, நான் இவ்வளவு ஜெபம் பண்ணேன், இவ்வளவு பைபிள் படிச்சேன், நான் எந்த தப்பும் பண்ணல, கர்த்தர் என்ன அதுல கொண்டு போய் அவன் தள்ளும் போது கைய தடுத்திருக்கலால. இப்ப அவனுக்கு மூக்கு வலியையும் வாய் வலியையும் எல்லாம் என்ன வருது, தண்ணி வருது. தலைவர் என்ன பண்றாரு தெரியுமா? உயிர் மேல பயம் வந்து கையையும் காலையும் போட்டு அடிச்சு 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 தலைவர் போய் பாக்குறாரு. எங்க இருக்கிறாரு? நீச்சல் தெரிஞ்சவன். சில நேரத்துல வனாந்தரத்துல ஒன்ன ஆண்டவர் பிடிச்சு தள்ளி விடலாம், சாகடிக்கிறதுக்கு இல்ல, கரையில கொண்டு சேர்க்கிறதற்கு. நல்லாதான் கைத்தட்ட. சில நேரங்களில ஆண்டவர் உன்னை தள்ளி விடுவாரு, இல்லாட்டி எவனையாவது வச்சிருப்பாரு. எதுக்கு? அதுதான் நல்லா செய்யறானுல. என்ன பண்ணு? ஆனா பைபிள்ல எழுதிருக்கு, சத்துருவே நீ என்னை விழும்படி தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க யாராவது தள்ளப்பட்டு வந்திருக்கீங்களா? யாராவது குழியில விழுந்து இங்க வந்திருக்கீங்களா? ஆண்டவரே இந்த வனாந்தரத்துல கிடக்கிறேனே, என்னை யாரும் எழுப்பி விட முடியலன்னு வந்திருக்கீங்களா? இன்னைக்கு நான் சொல்ல வருகிறேன், தேவன் உன்னை ஒரு சில காரியத்திற்காக பழக்குவிக்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை உயரத்திற்கு கொண்டு போகிறதற்காகத்தான் தேவன் இதை அனுமதித்தார் என்பதை நீயும் நானும் மறந்துடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். இங்க நிறைய பேர் நான் சொல்லும் போது அழுறாங்க. நான் சொல்றேன், உன்னை தள்ளி விட்டது நல்லதுக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். தாவீத மட்டும் குடும்பத்திலிருந்து தள்ளலன்னு வை, அவர் ராஜாவாயிருக்கவே மாட்டான். இன்னைக்கு ஒன்ன நிறைய பேர் தள்ளினதற்கு காரணம் உன் மேல ராஜயோகம் இருக்கிறது. யாரு தள்ளினாலும் நீ எழுப்பி மேலே வருவாய். அந்த அபிஷேகத்தை தேவன் உனக்கு தருகிறார். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் சொல்றாங்க, என்ன தள்ளி விட்டுட்டாங்க பிரதர், என்ன கண்டுக்கிறதே இல்ல பிரதர், நீ எல்லாம் ஒரு ஆளான்னு கேக்குறாங்க பிரதர், இவன் செத்து தொலைய மாட்டானான்னு கேக்குறாங்க பிரதர். ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல வரேன்,
இன்னைக்கு ரொம்ப தள்ளி விட்டுட்டாங்கன்னு வருத்தப்படுறியா? அது எப்படி தள்ளி விடுவாங்க தெரியுமா? யோசேப்ப பிளான் பண்றதுல அவனோ மாதிரிக்குல ஒரு மோசமானவன் இல்ல. எப்படி தள்ளி விட்டாங்க தெரியுமா யோசேப்ப? சொல்றேன், ஆளே இல்லாத இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணாராம்? அப்படி இல்ல, சொல்றேன் வசனத்தை சொல்றேன், வனாந்தரத்துல ஒரு குழியில போய் தள்ளி விட்டாங்களா? எங்க? அப்படின்னா அவனுடைய நல்ல எண்ணம் என்ன தெரியுமா? யாருமே அப்போ உன்னை எவனாவது தள்ளி விடுறானா யாருமே இல்லாத இடத்துலதான். இன்னொரு வாசனை இருக்கு கீழே, வறட்சியான குழியில கொண்டு போய் தண்ணீர் இல்லாத வெறும் குழியில தள்ளி விட்டார்களாம். தண்ணி இருந்தாலாவது தலைவர் என்ன பண்ணுவாரு? அப்போ பிளான் பண்ணி கவுத்தான். அவன் தண்ணி இல்லாத குழியில தள்ளி விட்டாலும் சரி, யாரும் இல்லாத வனாந்தரத்துல தள்ளி விட்டாலும் சரி, அவனுக்காக தேவன் வழிய பிறக்க பண்ணின கர்த்தர். இன்னைக்கு இதே சூழ்நிலையில நீ இருப்பனா, உனக்காக கர்த்தர் வழிய திறந்து உன்னை அதிசயமா நடத்தி உன்னை அற்புதமா வாழ வைக்கிற கர்த்தர் அவர். ஆமேன் சொல்லுங்களேன், நல்லா ஆமேன் சொல்லுங்களேன். அவர் நமக்கு பழக்கு வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரியாத ஒரு வெளிப்பாடு சொல்றேன். கோலியாத்து சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. நாதான் யாரு? இந்த நிறைய பெண்கள் அலைன்ஸ் பாக்குறதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? அவங்களுடைய அவன் கோலியாத்து வேணும்னு கேட்க மாட்டான். ஆனா கோலியாத்தோடைய எல்லா சிம்டம்ஸ் உள்ளவன கேட்பா. எப்படி கேட்பா தெரியுமா? ஹைட்டா இருக்கணும், அப்புறம் வெயிட்டா இருக்கணும், அப்புறம் ஜிம்பா. இப்படி பார்த்தா யார்கிட்டதான் மாட்டுவேன் பாருங்க. அவன் கோலியாத்துன்னு பேர் சொல்ல மாட்டான். ஆனா இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஹைட்டு வெயிட்டு எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணணும்னா நமக்கு யாருதான் கிடைக்கும்? இப்ப நான் என்ன சொல்ல வரேன், தாவீது போய் யுத்தத்துக்காக நிக்கிறாரு. யார்கிட்ட சொல்லுங்க? தாவீதுக்கு யுத்தம் தெரியுமோ? ஆனா கோலியாத்துக்கோ ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சவனை எதுவுமே தெரியாதவனை கொண்டு ஜெயிக்க வைக்கிறது தான் கர்த்தருடைய திட்டம். உனக்கு விளங்குதான் நான் பேசுறது? இப்ப அடுத்து ஒரு வெளிப்பாடு சொல்றேன். சவுலு கேட்கிறாரு, எப்பா உனக்கு முன்ன பின்ன யுத்தத்துக்கு என்ன இல்லை? நான் சொன்னதுக்கு அப்புறம் கோபப்படக்கூடாது. இப்ப அவரு சொல்றாரு, ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடிய வந்தது, அதோடைய வாயை நான் என்ன செஞ்சேன்? சரி, சிங்கத்தையும் கரடியும் கொன்னது யார் பார்த்தா? சிங்கத்தையும் கரடியும் கொன்னது யார் பிரதர் பார்த்தா? ஆனா கோலியாத்த கொன்னத நான் என்ன வெளிப்பாடு சொல்றது தெரியுமா? உள்ள இருக்கிற சிங்கத்தையும் கரடியையும் நீ கொல்லு, அப்பதான் வெளியில சுத்தி திரிகிற கோலியாத்த உன்னால ஜெயிக்க முடியும். நிறைய பேர் சொல்லுவான், பாத்திருக்கியா? உள்ள ஒரு சிங்கம் தூங்கிட்டே இருக்கு, நீ அதை தட்டி, அது சிங்கமோ கரடியோ, ஏன் கோலியாத்த உனக்கு ஜெயிக்க முடியலன்னு தெரியுமா? உனக்கு உள்ள இருக்கிற சிங்கத்தையும் கரடியையும் யாரும் பார்க்காம தேவ அறையில இருந்து நீ கொல்ல ஆரம்பிக்கும் போது, வெளியில எவ்வளவு பெரிய ஹைட்டா இருந்தாலும் வெயிட்டா இருந்தாலும் பணம் படைச்சவனா இருந்தாலும் என்னால ஜெயிக்க முடியுதுன்னா, நான் உள்ளுக்குள்ள அவைகளை கொண்டுதான் இந்த ஊழியத்திற்காக வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உன்னை வனாந்தரத்துல நடத்துறாருன்னா உன்னை சாகடிக்கிறதுக்கு இல்ல தம்பி, தங்கச்சி, உன்னை சாகடிக்கிறதுக்காக இல்ல. உன்னை ஏதோ ஒரு காரியத்துல பழக்க வச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். எதுக்கு தெரியுமா பழக்க வைக்கிறாரு? கோலியாத்தை ஜெயிக்கிறதற்காக. ஆண்டவரே, இந்த கடினமான பாதை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சோதனையின் நாட்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இந்த வனாந்தரத்திலிருந்து என்னை எப்படியாவது வெளியே கொண்டு போயிரும்னு கேட்கிற பாரு. உன்னை அவர் வெளியில கொண்டு போக மாட்டாரு, அங்கேயே வச்சு உன்னை படிக்க வைக்கிறத படிக்க வச்சு, பழக்க வைக்கிறத பழக்க வச்சு, அங்கேயே உனக்காக ஒரு வழியை திறந்து தருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மளை முதல்ல எங்க கொண்டு போவார்? தேவன் வனாந்தரத்துக்கு கொண்டு போறவங்களை தேவன் முதல்ல படிப்பிப்பார். ரெண்டாவது, இப்ப அடுத்த ஹைலைட் நம்ம ஹீரோவுக்கு வரேன்.
இரண்டாவது, அவர் பிசாசினாலே சோதிக்கப்படும்படி எங்க போனார்? அப்ப பிசாசு நம்மளை எங்க கொண்டு போவான்? யாரு சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப நான் சொல்லும் போது சில கட்டெல்லாம் உடையும் பாருங்க. பிசாசு எங்க கொண்டு போவான்? இயேசுவ பிசாசு முதல்ல எங்க கொண்டு போனான் தெரியுமா? பெரிய மலையில கொண்டு போயிட்டு என்ன சொன்னான் தெரியுமா? யாருக்கும் தெரியாது, யாருமே பார்க்கல, நீ என் காலில் மட்டும் விழு, இங்க உள்ள எல்லா ராஜ்யத்தினுடைய சகலத்தையும் யாருக்கு தருவேன்? அப்போ எல்லாருக்கும் கார் இருக்கு, வீடு இருக்கு, பங்களா இருக்குன்னா நீ சந்தோஷப்படாத. அவன்லாம் யார் காலில் விழுந்திருக்கான்? ஆனா உனக்கு ஒண்ணுமே இல்லாம நீ கஷ்டப்பட்டுட்டு வந்தாலும் அவன் காலில் விழாம அவனை உன் காலில் விழ வச்சிருக்க பாரு, நீதான் ரியல் ஹீரோ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லைனாலும் அவன் காலில் விழக்கூடாதுங்க. கஷ்டமே வந்தாலும் அவன் காலில் விழக்கூடாது. கர்த்தர் எனக்கு வனாந்தரத்துல குளிய வழிய உண்டு பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. பிசாசு சொன்னா ஆண்டவற்ற அதை காட்டுனா இதை காட்டுனா அவரு என்ன செஞ்சிருவாரு? இன்னைக்கு நிறைய பேருக்கு பிசாசு என்ன காட்டுறான்? அதை காட்டுறான், இதை காட்டுறான், இவன் என்ன செஞ்சிடறான்? ஆனா இது கொஞ்சம் ஆளு வேற. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நானால பரவாயில்ல, நான் எப்பவும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த பருப்பியை சாப்பிட்றது வழக்கம். என்னது, நிறைய வீட்டுக்கு போற எனக்கு காணிக்க வருதா இல்லையோ பருத்தி நிறைய வருது. அப்ப என்னாச்சு தெரியுமா தேவ பிள்ளைகளே? ஒரு நாள் எங்கேயோ உத்தரமேரூரை தாண்டி ஒரு இடத்துக்கு போட்டு சூட்டோட போயிட்டேன். சாப்பிட்ட உடனே எனக்கு ஒரு ஆசை. என்னன்னு, போற வீட்டுல சோறு போடுறதே பெருசு, நம்ம போய் அங்க போய் என்ன கேட்கணும்? எனக்குள்ள ஒரு ஆத்திரம், நீ என்ன நினைச்சாலும் சரி, அந்த வேகாத வெயில்ல இந்த கோட்டையும் போட்டுட்டு ஷூவையும் போட்டுட்டு வெட்டி கடையில போய் என்னத்தை வாங்கி தின்னேன் சொல்லுங்க? பருத்திய வாங்கி தின்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஆத்திரம். எல்லாம் மெசேஜ் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் கைட்டு வந்து, பிரதர் உங்க மாதிரி யாரும் பேச முடியாது, வாவ் வாவுன்னு. நான் கார்ல ஏற வா வான்னு ஒரே வாந்தி. ஆண்டவர் என்கிட்ட பாதி வழியில வரும்போது சொல்றாரு, என்னடா பண்ணுன்னு? ஒரு பருத்தி தானே சாப்பிட்டா, அதுக்கா இப்படி? ஒரு நாள் ஆசை வந்து பருப்பி சாப்பிட்டால் அது கரெக்ட், அது பேர் ஆசை. பருப்பியே கிடைக்காத இடத்துல போயும் பருப்பி சாப்பிடணும்னா அதுக்கு பேரு இச்சை. இன்னைக்கு உனக்கு ஆசை இருக்கா, இச்சை இருக்கா? ஒரு பொண்ணு ரோட்ல வரும்போது நான் தான் இப்படி பேசுவேன், நேரா பார்த்தா தப்பு இல்லை, அவ போனதுக்கு அப்புறம் திரும்பி திரும்பி பார்த்தனா உனக்குள்ள ஆசை இல்லை, என்ன இருக்கு? அப்ப இச்சைக்கும் ஆசைக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுதா? ஒரு நாள் பருப்பி சாப்பிடுறது, பருப்பியே கிடைக்காத இடத்துல போய் சூவை போட்டுட்டு நீ போய், ஆண்டவரை ஒரு பருப்பியில போய் பிசாசு நம்மளை கவுத்துட்டானே. நான் இது கடையில பெரிய இது மாதிரி பொண்ணு வந்தாலும் சரி எவ வந்தாலும் சரி நம்ம தாங்க நிப்போன்னு, ஒரு பருப்பியில போய் விழுந்து போயிட்டியாடா. அதனால இப்ப பருப்பிய கண்டாலே என்னதான் இருக்கு? பிடிக்கும், பிடிச்ச விஷயம் தானே. பருப்பி கிடைக்காத இடத்துல போய் என்ன செய்யறது தெரியுமா? அவன் தந்தாலோ தரலனாலோ தன் ஆவியை அடக்காத மனிதன் மதிலிடைந்த பாழான பட்டணம் போல இருக்கிறான்னு சொன்ன மாதிரி நானு அப்படியே அடக்கிக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன் தேவ பிள்ளைகளே. ஏன் இதை நான் சொல்றேன் தெரியுமா உங்களுக்கு? பிசாசு நிறைய நேரத்துல உங்களை வனாந்தரத்துல நடத்துறதுக்கு காரணம் எது தெரியுமா? பெஸ்ட்னு சொல்லி நிறைய தந்துதான், அவன் தர்றது எல்லாமே வனாந்தரத்துல ஒஸ்டுதான். ஆனா தேவன் வனாந்தரத்துல எதை தருவார் தெரியுமா? பெஸ்டானதை தருவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். யாரெல்லாம் பிசாசோடைய வலையில சிக்காம, பிசாசோடைய சோதனையில போகாம, கஷ்டம் வந்தாலும் வேதனை வந்தாலும் நிந்தனை வந்தாலும் நான் அவரோட கூட தான் இருப்பேன்னு சொல்லுகிற உனக்கு கர்த்தர் வச்சிருக்கிறது எது தெரியுமா? ஃப்ரெஷ்ஷான காடையும் கண்மலையிலிருந்து பிளந்து வருகிற ஃப்ரெஷ்ஷான தண்ணியையும் தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பிரதர் சிஸ்டர், ஒரு முக்கியமான மேட்டரை சொல்றேன். பிசாசு எப்படி சோதிப்பான்னு நினைக்கிற?
யாரை வச்சு சோதிப்பான்னு நினைக்கிற? நம்பர் 1, யோபுக்கு யாரை வச்சு சோதிச்சாரு? நான் சொல்லலப்பா. யாரை வச்சு சோதிச்சாங்க? அதை கூட விட்டுருங்க. ஏவாளையும் ஆதாமையும் எதை வச்சு சோதிச்சாங்க? அப்போ ஒரு பழத்துல என்ன இருக்கு? சோதனை இருக்கு. ஒரு பருப்பியில என்ன இருக்கு? இதெல்லாம் மாறி இப்ப ஊரு மொத்தம் அவன் பேசிட்டு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல வர சில கட்டு இன்னைக்கு உடைய போகுது. எப்படி சொல்றேன்னு தெரியுமா? ஆண்டவர் கேட்கிறாரு யோபுவ பிசாச பார்த்து, நீ உலகம் மொத்தம் சுத்திட்டு வந்து யார் மேல கண்ணு வச்சியோ, இன்னைக்கு உன் மேல யாரு கண்ணு வச்சிருந்தாலும் அந்த கண்ணை கர்த்தர் இன்னைக்கு உடைப்பார் இயேசுவின் நாமத்தினால. கார் வச்சிருக்கான், வீடு வச்சிருக்கான், நல்ல வேலையில இருக்கான், நல்ல சுகத்தோட இருக்கானே, எவன் எவளெல்லாம் கண்ணு வச்சானோ அந்த கண்ணு இன்னையோட இயேசுவின் நாமத்தினால் உடைய போகிறது. கர்த்தருடைய பார்வை உன் மேல டைரக்டா வந்து விழ போகிறது இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. யோபுவை பார்த்து கேக்குறான், அங்க சுத்தி இங்க சுத்தி லாஸ்ட் யார் மேல கண்ணு வச்சுட்ட? நான் சென்டிமெண்டா 2 வார்த்தை சொல்றேன், நீங்க எல்லாரும் எமோஷனல் ஆனாலும் பரவாயில்ல. பிசாசு என்ன சொன்னான்? நீங்க அவனுடைய எல்லா பாதுகாப்பையும் எடுத்துருங்க, அவன் உங்களை என்ன செய்வான்? அப்ப பாதுகாப்பா இருக்கிற வரையும் தான் நம்ம யாரை தூசிக்க மாட்டோம். அந்த வேலியை எடுத்துட்டோம்னா நீங்களும் நானும்னு நினைச்சோமா? யோபு ஆண்டவர் பிசாச நம்பினதை விட யாரை நம்பினாரு? நீ என்ன வேணாலும் பண்ணு, அவன் என்ன விட்டு போக மாட்டான். அல்லேலூயா. நீ எனக்கு வேலை இல்லாம பண்ணு, என்ன வனாந்தரத்துல கொண்டு பண்ணு, என் பிள்ளைய என்ன விட்டு எடு, என் மனைவியை வச்சு என்ன வேணாலும் பண்ணு, என் கணவனை வச்சு நீ என்ன சாட்சினாலும் பண்ணு, ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், நான் வந்து அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை நம்புறதை விட்டுட்டு வேற யாரையும் நம்ப மாட்டேன்னு. இன்னைக்கு வாழ்க்கை ஒரு மாதிரி போயிருச்சா? உன் வாழ்க்கையில பிசாசு புகுந்து விளையாடி உன் கணவனை பிரிச்சுட்டாங்களா, உன் மனைவியை பிரிச்சுட்டாங்களா, நீ நினைச்ச மாதிரி உன் வாழ்க்கை போகலையா, ரொம்ப கஷ்டமா இருக்குதா? ஆண்டவரை விட்டு போகக்கூடிய எல்லா வழியும் வந்தாலும் நீ சொல்லணும் யோபுவ மாதிரி, இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டாலும் ஒரு நாள் கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறத ஊரே பார்க்கும், நான் நல்லா இருப்பேன்னு பிசாசு கிட்ட சேலஞ்ச் பண்ண இன்னைக்கு. அல்லேலூயா. நான் ஏன் பொண்ணுங்க பேய்ன்னு சொல்லல, ஆனா பொண்ணுக்குள்ள என்ன இருக்கும்? ஏன் சொல்றேன் தெரியுமா தேவ பிள்ளைகளே? நான் ஆணுக்கோ பொண்ணுக்கோ விரோதமானவன் அல்ல. பிசாசு என்ன பேசினானோ அதே வார்த்தை யார் வாயில வந்துச்சு? அவன் என்ன சொன்னான்? தூசிச்சிருன்னு சொன்னான். இவன் என்ன சொன்னான்? தூசிச்சு ஜீவனை விடுன்னு சொன்னான். அப்போ நம்மள வனாந்தரத்துல சோதிக்கும் போது பைபிள் எவ்வளவு கிளியரா சொல்லுது பாரு. நீ பெரிய வீட்டுல போய் குடியிருக்கிறத பார்க்கலும் வனாந்தரத்துல போய் குடியிருக்கிறது. மெசேஜ் வந்துருச்சு பாருங்க. ஏன் அப்படி சொன்னது தெரியுமா? நிறைய நேரத்துல உன் மனைவிய பிசாசு பயன்படுத்துவான், நிறைய நேரத்துல உன் கணவனை பயன்படுத்துவான், 2 பேரும் ஒழுங்கா இருந்தா பிள்ளைங்களை பயன்படுத்துவான், நீங்க 3 பேரும் ஒழுங்கா இருந்தா உங்க பக்கத்து வீட்டுல உள்ளவனை பயன்படுத்துவான், நீங்க நல்லா இருந்தா உங்க சர்ச்சுக்கு போறவனை பயன்படுத்துவான். எதுக்கு தெரியுமா? உங்களை அழிக்கிறதுக்கு இல்ல, உங்களை உருவாக்குறதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சிலதை பார்த்து சொல்றேன், சிலதையெல்லாம் கண்டு ஓடாதீங்க. ஆமீன் சொல்லுங்களேன். சில சோதனை வந்துச்சுன்னா வர்ற இடத்துல வச்சு பாப்போன்னு நில்லுங்க. அல்லேலூயா. மனைவி தானே விட்டுட்டு போனா போட்டுன்னு யோபு நினைச்சுட்டான். ஆனா அந்த யோபுக்கு தெரியும், இன்னைக்கு எனக்கு சூழ்நிலையெல்லாம் மோசமா இருக்குன்னு நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிற. ஒரு நாள் வரும், அன்னைக்கு கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கும் போது இவனை போய் தப்பா நினைச்சிட்டனா, இவளை போய் தப்பா நினைச்சிட்டனான்னு சொல்லுகிற நாட்கள் வரும். ஏன்னா பிசாசோட கர்த்தர் இல்ல, யோபு மனைவி கூட கர்த்தர் இல்ல, யோபுவோடு கூட கர்த்தர் இருந்தா. இன்னைக்கு என்ன நம்பிக்கையில வாழ்க்கை ஓடுது தெரியுமா? கர்த்தர் இருக்கிறாரு,
எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிடுவாரு. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவா, கோர்ட்ல போய் டைவர்ஸ் ஆனது கூட சில நாட்களுக்கு அப்புறம் ஒன்னா சேர்ந்துருக்குங்க. நான் யோபுவ மாதிரி பிசாசு ஒன்ன போட்டு, நான் உங்ககிட்ட சொல்றேன், தங்கத்தின் விலை ஒவ்வொரு நாளும் ஏறுதா இறங்குதா? சொல்லுங்க சொல்லுங்க. தங்கம் கொஞ்சம் இருந்தா தாங்க, எனக்கு நான் போட மாட்டேன். தங்க விலை ஒவ்வொரு நாளும் ஏறுதா இறங்குதா? தங்கம் ஏன் விலை ஏறுது? அத மாதிரி அடி வாங்கினது உலகத்துல எதுவுமே இல்லை, அப்படிதானே? ஆனா இன்னைக்கு அந்த தங்கத்துக்காக தான் நிறைய தங்கங்கள் அலைஞ்சிட்டு கிடக்கு. ஆனா அந்த தங்கத்தை அவங்க போட்டு பல தீய பார்த்திருக்கு, பல அடிய பார்த்திருக்கு, பல சோதனைய பார்த்திருக்கு. அதனாலதான் யோபு சொன்னாரு, அவர் என்னை சோதித்த பின்பு பித்தளையாய் அல்ல சுத்த பொன்னாக நான் ஒரிஜினல் கேரட்டாக விளங்குவேன். அல்லேலூயா. உன்னை சோதிக்கிறானா பிசாசு? உன் அழகை எடுத்துட்டானா? உன் முடிய எடுத்துட்டானா? உன் சரீரத்துள்ள பலத்தை எல்லாம் எடுத்துட்டானா? இந்த சோதனை என்னால தாங்க முடியலையே அழுகிறையா? யோபு மாதிரி ஓட்ட எடுத்து சொரிஞ்சிட்டு இருக்கிறையா? பக்கத்துல போக முடியாதபடி ஸ்மெல் அடிக்குதா? என்னுடைய பிரச்சனை யார்த்தையும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறியா? ஆண்டவரே எத்தனை நாளைக்குன்னு கேட்கிறையா? நான் தேவ அறையில தியானித்து கொண்டிருந்த போது கர்த்தர் எனக்கு சொன்னா, இங்க வந்திருக்கிற அநேகரை பிசாசு புடமிட்டு கொண்டிருக்கிறான். ஆனா ஒருபோது அந்த சோதனையில போகாம இயேசு சொல்லி தந்த அந்த உச்சரிப்ப சொல்றேன். அவன் உன்னை நெருங்கி வரும்போது ஒன்னே ஒன்னு சொல்லு, அப்பால போ சாத்தானேன்னு சொல்லு, அவன் உன்னை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. பல சோதனைகளை சந்தித்திருக்கிறேன் ஊழியத்தின் நிமித்தம். அப்பாவால் சோதனை வந்தது. எங்க அப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துச்சான். அப்ப என்னாச்சுன்னா, நான் 3 நாள் மீட்டிங்ல இருக்கேன். எங்க அப்பா கிட்ட பிள்ளைக்கு சைன் வாங்கணும், ஹார்ட் ஆபரேஷன் ஆன்ஜியோ பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அம்மா இருந்தாலும் 3 நாள் போன் எடுத்துருப்பாங்க, நான் எடுக்கல. அப்பாவை ஆபரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு செவ்வாய்க்கிழமை நார்மலா போன் பண்றேன், அம்மாய் எப்படி இருக்க, அப்பா எப்படி இருக்கேன்னு. எங்க அம்மா ஒரு வார்த்தை கேட்டாங்க, என்னன்னு தெரியுமா? ஏன் போன் எடுக்கலன்னு கேட்டாங்க. அம்மா நான் மீட்டிங்ல இருந்தா போன் எடுக்க மாட்டேன், உனக்கு தெரியலாமான்னு. அப்பாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சது. என்னம்மா ஆச்சு? அப்பாவுக்கு ஆன்ஜியோ ஆச்சு. அப்போ எங்க அம்மா என்கிட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா? ஒரு போன் எடுத்துருக்கல. எனக்கு அது வலிதான். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் சினிமா தேட்டருக்கு போகல, ஐடி ஃபீல்டுக்கு போகல, நான் எங்கேயும் பணம் சம்பாதிக்க போகல. நான் என் குடும்பத்தை விட்டுட்டு வந்தது என்ன தெரியுமா? நான் இல்லைனாலும் நீங்க பார்த்துப்பீங்க ஆண்டவரேன்னு போனேன். எங்க அப்பா நல்லபடியாய் திரும்பி வந்திருக்கிறான். அல்லேலூயா. அம்மாவால சோதனை வந்தது, அப்பாவால சோதனை வந்தது, நெருங்கினவங்களால சோதனை வந்தது. அதெல்லாம் எதுக்கு வந்தது தெரியுமா? நீ யாருன்னு ப்ரூவ் பண்ண. இன்னைக்கு வரையும் சொல்ல முடியும், எத்தனையோ பெண்களால் சோதனை வந்தது, பணத்தால் சோதனை வந்தது. ஆனா ஒன்றே ஒன்று மட்டும் சொல்ல முடியும், என் திறமையால நான் ஜெயிக்கல, அவருடைய கிருபை என் மேல இருந்ததுனால இன்னைக்கு பிசாசு என்ன பார்த்து ஓடுதுன்னா ஒரே ஒரு காரணம் தான், அவன் எனக்கு வச்ச எல்லா பிளானையும் நான் தவிடுபொடி ஆக்கிட்டு அவன் கால்ல விழாம அவனை என் கால்ல விழ வைக்கிற அளவுக்கு தேவனை உயர்த்தி இருக்கிறார். அந்த வார்த்தையை தான் உனக்கு கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. தேவனோட நடக்கிறது சூப்பரா இருக்குங்க. அல்லேலூயா. நான் உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், யாரையெல்லாம் இங்க பிசாசு சோதிக்கிறானோ, யாருக்கெல்லாம் மந்திரம் பண்ணுனானோ, நான் இன்னைக்கு ஆமேன்னு சொல்லி, நல்லா சூனியம் பண்ணினாலும் நீ நல்லா இருப்ப, ஆமேன்னு சொல்லிடு. மந்திரம் பண்ணினாலும் நல்லா இருப்ப, உன்னை குழியில தள்ளி விட்டாலும் நல்லா இருப்ப. ஏன்னா உன் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிற கர்த்தர். நிறைய பேர் டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர்றீங்க.
ஏன் கல்யாணம் ஆகல? ஒரே ஒரு பதில், கர்த்தர் தான் பண்ணுவா. எதுக்கு குழந்தை பிறக்கல? ஏன் உனக்கு இப்படிப்பட்ட நிலைமை? மாறி மாறி கேக்குறாங்களா? உனக்கு பதில் சொல்ல முடியாம பாயடைச்சு போய் நீ நிக்கிறியா? பிசாசு, இன்னைக்கு நான் வெளிப்பாடோட சொல்றேன், இந்த கூட்டத்துல கர்த்தர் சொல்றாரு, பிசாசு உன் வேலையை முடக்கி வச்சிருந்தா, உன் கர்ப்பப்பைய முடக்கி வச்சிருந்தா, ஏதாவது கட்டிய தந்து உடைச்சு வச்சிருந்தா, இன்னைக்கு நான் சொல்ல வரேன், அந்த பிசாசை ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை தந்ததுனா உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க அவன் வச்ச எல்லா பிளானில இருந்தும் இன்னைக்கு வெளியே வர போறீங்க. உங்களுக்கு வனாந்தரத்துல வழி பிறக்க போகிறது. ஆவியில நிரம்பி நல்லா கை தட்டி நீ தட்ட தட்ட உன் கட்டு இயேசுவின் நாமத்தினால் உடையும், உன் வேதனை உடையும், உன் போராட்டம் உடையும். ரைட் நவ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் எல்லா கட்டு உடைவதாக. ஷபரபாலா. எனக்கு முரட்டு விசுவாசம் உண்டு. நிறைய பேரை ரிப்போர்ட்டை என்கிட்ட என்ன கேட்பாங்க தெரியுமா? பிரதர், எனக்கு கட்டியா இருக்குமோன்னு சொல்லி போய் ஸ்கேன் எடுக்க போறேன்னு. எல்லா ஊழியக்காரனும் சொல்லுவான் எடுக்காதன்னு. நான் சொல்லுவேன், என்ன செய், போய் ஹாஸ்பிட்டலுக்கு போறியா போ. அவன் போயிட்டு வந்து எல்லாம் நெகட்டிவா உனக்கு சொல்லுவான். இப்ப நான் உனக்கு ஜெபம் பண்றேன், அப்போ உனக்கு சாட்சி இருக்காது. இப்ப சாட்சி இருக்கு. என்ன தெரியுமா? எல்லாம் நெகட்டிவா இருந்தது, நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன், அதுல எல்லாத்தையும் கர்த்தர் பாசிட்டிவா மாற பண்ணினார்னு ரிப்போர்ட்ட கூட கர்த்தர் மாத்துவா இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. உன்ன ஒரு மாதிரி எல்லாரும் கேவலமா பேசுறாங்களா? நீ ஆண்டவர் ஆண்டவர்னு போன பிச்சைதான் எடுப்பேன்னு சொன்னாங்களா? தேவ கிருபையில சொல்றேன், டெய்லி புது ட்ரெஸ் போடுறேன். அல்லேலூயா. டெய்லி கோட்டு சூட்ல போறேன். என்ன கர்த்தர் பிச்சை எடுக்க வைக்கல, ராஜாவாக வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நீ ஆண்டவரை என்ன நினைச்ச? ஆண்டவரை என்ன நீ நினைச்ச? அவர் உன்னை கைவிட்டுருவார்னா? யோபு, நீ அவரை அவ்வளவு நம்பி இருக்கிறல, உன் பொண்டாட்டி உன்னை கைவிடுவா, உன் பிள்ளை உன்னை கைவிட்டுரும், உன் கூட பிறந்தவங்க கைவிட்டுருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட கைவிட்டுருவாங்க. ஆனா நான் சொல்ல வரேன், உன்னை கைவிடாத ஒரு கர்த்தர் இருக்கிறா. அவர் இருக்கிற வரையும் உனக்கு சான்ஸ் இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். யோபுக்கு எல்லா ட்ரைனஸுக்கு அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? பைபிள் சொல்லுது, யோபுக்கு உண்டானதை எல்லாம் சிங்கிளா இல்ல, டபுளா ஆசீர்வதித்தான். இந்த வனாந்தர வழியாய் போய்கொண்டிருக்கிற உனக்கு சிங்கிள் பிளஸிங் இல்ல, டபுள் பிளஸிங்க கர்த்தர் தருவா இயேசுவின் நாமத்தினால. கணவனால் வேதனைப்படுறியா? மனைவியால வேதனைப்படுறியா? பிள்ளைகளால வேதனைப்படுறியா? பொல்லாத வியாதி வந்து உன்னை அலக்கழிச்சுக்கிட்டு இருக்கா? இன்னைக்கு நான் ப்ராபசியா சொல்றேன், இங்க இருந்து நீ போகும்போது உனக்கு வழி பிறந்திருக்கும். ஐ வில் சேலஞ்ச். நான் பிசாசை எதிர்க்கிறேன். பைபிள்ல எழுதியிருக்கு, பிசாசுக்கு சாதகமா நில்லு, அவன் ஓடி போவான். இல்ல, பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, வியாதியோட எதிர்த்து நில்லு, போராட்டத்தோட எதிர்த்து நில்லு, பண கஷ்டம் வந்தாலும் எதிர்த்து நில்லு. அவன் உன்னை விட்டு ஓட ஆரம்பிக்க போகிறான். உனக்கு ஆசீர்வாதம் வர போகிறது. பிசாசு ஓட போகிறான் இயேசுவின் நாமத்தினால. கரங்களை தட்டு. உன் இருதயத்தை கட்டி வச்சிருக்கிற, உன் வயிற்றை கட்டி வச்சிருக்கிற, உன் குடும்பத்தை கட்டி வச்சிருக்கிற, உன் கணவனை கட்டி வச்சிருக்கிற பொல்லாத பிசாசு ஓடி போவான். ரைட் நவ அவன் ஓட ஆரம்பிக்க போகிறான். ரைட் நவ அவன் ஓட போறான். கைத்தட்டு, கைத்தட்டு. கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. கர்த்தருடைய மகிமை உன் மேல இறங்குகிறது. உன் மேல இறங்கிட்டு இருக்கு. ஏசு ஓடி போறான். பிசினஸ் முடக்கி வச்சிருக்கானா? வேலைய முடக்கி வச்சிருக்கானா? வியாதியை கொண்டு வந்தானா? கர்த்தர் சொல்லுகிறார், ஓடி போவான். இங்க கர்த்தர் சொல்றாரு, அவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? அவன் இனி நின்னு பொம்மை விளையாட்டு காட்ட மாட்டான். கர்த்தர் இன்னைக்கு யாருக்கெல்லாமோ தீர்க்க தரிசனமா சொல்றான். நான் என் கண்ணால பாப்பேன்னு சொன்னானா? உனக்கு எப்படி கல்யாணம் ஆகும்னு கேட்டானா? நீ எப்படி முன்னேறுவேன்னு கேட்டானா? கண்ணு முன்னாடியே நிற்கிறானா? இன்னைக்கு அந்த சத்துரு ஓடுன என்ன பண்றான்னு தெரிய மாட்டேன். அதே ஓடும்.
செவுட்டு மிஷினையும் காதில் வச்சுட்டு நான் என்ன சொல்றேன் தெரியுமா? ஒன்று ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நீ அடிமையா இல்லையான்னு. உன்னை ஏதாவது கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா அதுக்கு நீ அடிக்டடுன்னு அர்த்தம். நீ எதையாவது கண்ட்ரோல் பண்ணனா அது உனக்கு. இதுல நீ எந்த ரகம்? உன்னை ஏதாவது கண்ட்ரோல் பண்ணுதா? சீரியல் பார்க்காம இருக்க முடியலையா? சினிமா சாங்க கேட்காம இருக்க முடியலையா? நீ அதுக்கு அடிக்டட். ஏதோ ஒரு பாவம் ஜெயிக்க முடியாம இருக்கு. ஆனா பைபிள்ல எழுதியிருக்கு, தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். என்ன பண்ணுவ? ஜெயிக்கும். இந்த வனாந்தரத்துல தான் தேவன் வச்ச வழி வந்தது, வழியில வழியும் வந்தது. ஆமைன்னு சொல்லுங்களேன். ஆமா, வழி வந்துச்சு, அதுல என்னவும் வந்துச்சு, வழியும் வந்திருக்கு. ஆமைன்னு சொல்லுங்களேன். மூணாவது, நாம் செய்கிற தவறினால் எங்க போவோம்? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. நாதான் எங்க போவோம்? 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். எங்க போவோம்? எங்க? ஆமா, நிறைய பேர் டிவியில பேசுறது நல்லா இருக்கு, வாங்க வாங்க கூப்பிடுறாங்க. நான் என்ன சொன்னேன்? உனக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னால பேசிட்டே இருக்க முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன், மூணாவது, நம்ம எல்லாம் வனாந்தரத்துக்கு போனதுக்கு காரணம் யாருங்க? சும்மா சொல்லுங்க. நீ எக்ஸாம் எழுதுவ, உங்க அப்பா அம்மாவை குத்தம் சொல்லுவ. உன்னாலதான் நானு, நீ கொடுத்த டார்ச்சர்னாலதான் டீச்சரை சொல்லுவாங்க. பாடம் நடத்தினது அங்கேயே படிச்ச பிள்ளை தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாடத்தை ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்தாங்களா? ஏம்மா, நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், நீ எனக்கு கொடு, என்ன படிக்கவே விட மாட்டேங்க. என்னது கலெக்டர் ஆவ? என்ன ஆவ? உன்னாலதான் என் வேலை போச்சு, உன்னாலதான் எனக்கு, நீ சொன்னனாலதான் நான் அவனை என்ன பண்ணேன், கட்டுனேன், ஒரே கட்டாயிருச்சேம்மான்னு. நான் உன்கிட்ட சொல்ல வரேன், நிறைய நேரத்துல பிசாசு யாரை வச்சு உன்னை காலி பண்ணுவானா, உன்னை வச்சே உன்னை என்ன பண்ணுவான். நம்ம உண்மையிலேயே மெண்டலுங்க. யாரு? ஒரு டைம்ல ஒரு மாதிரி இருப்போம், இன்னொரு டைம்ல தேவனோடு இசைந்து இருக்கிறவன் ஒரே ஆவியோட இருக்கானா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், அவர் நேற்றும் இன்றும் என்றும். அவர் மத்தரம் தாங்க மாறாதவர். நமக்கு மெண்டல் பிடிச்சு அப்பப்போ மூடு வந்தா ஜோம் பண்ணுவோம், மூடு போனா அது என்ன மூடு ஜபம்னு தெரியல. எனக்கு ஒரு மூடு இல்லைன்னு. எதுக்கு? உனக்கு மூடு இருந்தாலும் மூடு இல்லைனாலும் நீ என்ன பண்ணணும்? சும்மா சொல்லுங்க. எனக்கு என்ன தெரியுமா சந்தோஷம், நான் மீட்டிங்க்கு வந்த நிறைய ஹிந்து ஜனங்க நான் பேசுறத ரசிக்கிறாங்க. இதை விட ஒரு ரிவார்டு நமக்கு எங்கெங்க வேணும்? அல்லே லூயா, அல்லே லூயா. நான் உங்கள்கிட்ட சொல்றேன், மூணாவது வனாந்தரம் யாரால வரும்? சொல்லுங்க சொல்லுங்க. உங்களையே தட்டுங்க, தூங்குறவங்கள தட்டுங்க, போய் சேர்ந்துடாதீங்க. என்னது யாரால வரும் பிரதர்? நம்மளால எப்படி வரும்னு சொல்றேங்க. கவனிங்க கவனிங்க, முக்கியமான தாட். இந்த ஆகார பத்தி சொல்லும் போது இவர் ராஜாத்தின்னு பைபிள் ஆரம்பிக்கல. எப்படி ஆரம்பிச்சு தெரியுமா? ஆகாரின் அடிமை பெண்ணேன்னு தான் பைபிளே அவளுக்கு என்ன கொடுக்குது, இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குது. நான் என்ன சொல்றேன், ஆகார் ரொம்ப அழகு. யாரு? சாராள் அம்மாள் அதை விட அழகு. நான் பார்க்கல, நான் இனி ஏதாவது வருகிற நாளில் பார்த்தேன்னா சொல்றேன். இங்க யாராவது சாராள் ஆகார் இருந்தால் மன்னிக்கவும். அப்ப எனக்கு சொல்லிடக்கூடாதுல்ல, அவர் ஏன் அழகை பத்தியே தான் பேசினார். என்னத்தை பத்தி? எனக்கு வேற வேலை இல்லை. இப்ப என்னாச்சுன்னா என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஆமா, இங்க பாருங்க, ஆபிரகாம் ஒழுங்கா இருந்தா கூட இந்த பொண்டாட்டிக்காரி குட்டையை கிளப்பிடுவான். யார? ஆபிரகாம் எப்ப பார்த்தாலும் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜெபமும் வீடும் ஜெபமும். ஆனா இந்த பொண்டாட்டிக்காரி இருக்காளே, உங்களை இல்லை, அவ என்ன பண்றா? எனக்கு குழந்தை இல்ல, நீ பாட்டுக்கு இருக்க, என்னமா பண்றது? லாஸ்ட் என்ன சொல்லிட்டா, ஒன்ன நம்புனா வேலைக்கு ஆகாது, அதனால என்ன பண்ணலாம்? ஆமா, ஒருத்தி கூட நீ சேர்ந்துரு, என்னட்ட வந்துடும். சரி, நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இப்ப ஆகாருக்கு கன்சீவ் ஆயிட்டா, இப்ப யாரு கன்சீவ் ஆகல?
ஆமா, இங்க பாருங்க, உங்ககிட்ட தெளிவா சொல்றேன், குழந்தை இல்லாதவங்க கிட்ட போய் குழந்தைய பத்தி பேசக்கூடாது. ஆமென். திருமணம் ஆகாதவங்க கிட்ட போய் உனக்கு பாரடி இப்பதான் என் புருஷன் தங்க நகைய, ஆமா எனக்கு கல்யாணம் ஆச்சு உனக்கு கல்யாணம். என்கிட்ட பேசுற பிள்ளைங்க எல்லாம் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? ஆண்டவரே என் தலையில உள்ள முடியெல்லாம் போகுது. எதுக்கு தெரியுமா சொல்றாங்க? அண்ணா என் கூட படிச்ச பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன ஆகுது, என் கூட வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம், எனக்கு மட்டும் நான் சொல்றேன் நல்லது. ஏன் தெரியுமா? அவன் ஓடி போன மாதிரி நீ ஓடி போலையே. ஆண்டவர் செய்வார்னு நிக்கிறல, உன் கல்யாணம் தாங்க ஜாம் ஜாம்னு நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. லேட் ஆனாலும் பெஸ்டா தருவார், எழுதி வச்சுக்கோ. அல்லேலூயா. இப்ப வர்றேன். இந்த அம்மா என்ன பண்ணிட்டா? யாரு? இந்த சாராளம்மாவுக்கு அதுவரையும் அமைதியா இருந்தவா இல்ல, இந்த ஆகாரம் என்பவங்களுக்கு கொஞ்சம் கொழுப்பு அதிகம்னு நினைக்க என்ன செய்ய தெரியுமா? பக்கத்துல போயிட்டு குழந்தை இல்ல என்ன இல்ல, நம்ம போன்ல நிறைய பேர் பார்த்திருக்கேன். இந்த பொம்பளைக்கு ஒரு பேய் உண்டு, பார்த்திருக்கீங்களா? இங்க பாருங்க, வீட்டுல புருஷன் கூட சண்டைனா என்ன பண்ணுவாங்க தெரியுமா பிரதர்? பெரிய ஒரு டேபிள் இருக்கும், பார்த்து சாப்பாடு வச்சிருக்கேன், எவட்ட பேசுவான்னு தெரியாது, போனே வந்திருக்காது. ஹலோ இன்னைக்கு நான் அங்க போனேன், எனக்கு பைசா வச்சுட்டு போ. திடீர்னு போன் வரும், போன் உடையும். இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் பேசுறது. ஆனா இந்த அம்மா என்ன பண்ணிட்டா தெரியுமா? போய் உனக்கு குழந்தை இல்ல குழந்தை இல்லன்னு என்ன பண்ணிட்டா? ஆனா இவ ஒழுங்கா இருந்திருந்தா அந்த வீட்டுல, இவ செஞ்ச தப்புனால இந்த அம்மா இவளை போட்டு என்ன பண்ணுனாங்க? மெசேஜ முடிக்கிறேன் கேளுங்க. என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? வேலை இல்லைன்னா கூட வேணும்னே துணியை அழுக்காக்கி என்ன பண்றது? இவ்வளவு 2 நாள் பொறுத்தா 3 நாள் பொறுத்தா 3ஆம் நாள் எங்க போயிட்டா? இங்க பாருங்க தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்ற, வனாந்தரத்துக்கு போகும்போது கர்த்தர் 2 கேள்வி கேட்டார் நறுக்குன்னு. என்ன கேட்டார்? ஹலோ எங்க இருந்து வர்ற? நான் சொன்னேன், நான் ஒரு வீட்டுக்குள்ள வாழ போயிருந்தேன், அந்த வீட்டுல என்ன பண்ற டார்ச்சர்னால நான் என்ன பண்ணிடுறேன். நீங்க நிறைய பேர் புருஷன் கொடுக்கிற டார்ச்சரு, மாமியார் கொடுக்கிற டார்ச்சரு எங்கேயாவது ஓடி போயிருது. லாஸ்ட் என்ன ஆச்சு தெரியுமா? எங்க போறேன்னு கேட்டா. என்ன கேட்டா? அவளுக்கு பதில் இருந்துச்சா? பதில் இல்ல. 2 விஷயம் சொல்ற, கடகடன்னு யோசிச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. தேவன் நம்மள வனாந்தரத்துல நம்ம செஞ்ச தவறுனால போனோம்னா 3 காரியங்கள் தெரியும். எத்தனை காரியம்? 6 காரியங்கள் தெரியும். எத்தனை? நம்பர் 1, இவள் வனாந்தரத்துக்கு போகும்போது இவள் யார் என்று அறிந்து கொண்டாள். யாரு? எனக்கு கணவர் இருந்தது உண்மை, நாச்சியார் இருந்தது உண்மை, ஒரு ஆபத்துன்னு வந்த போது இன்னைக்கு எனக்கு யாருமே. அப்போ நம்ம வனாந்தரத்துல நடக்கும் போதுதான் நம்ம யாருன்னு நமக்கு. 2வது, மற்றவர்கள் யாருன்னு தெரியும். யாரு? கைப்பிடிச்சானே புருஷன், என்ன கொண்டுட்டு போனாரே ஒருத்தி, இவங்க எல்லாம் எனக்கு உதவிக்கு இல்ல. அப்போ வனாந்தரத்துல நடந்தானா மற்றவர்கள் யாருன்னு. 3வது, அந்த வனாந்தரத்துல யாருமே இல்லாம போகும்போது உன் கூட யாரு இருக்கான்னு தெரியும்? கர்த்தர் இருக்கிறான்னு தெரியும். உன்னை வனாந்தரத்துல தேவன் நடத்துகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் தான் உன் கூட இருக்கிறார் என்பதை ப்ரூவ் பண்றதுக்காகத்தான் தேவன் இதை அனுமதித்தார். அல்லேலூயா. நிறைய நேரத்துல பெரிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல, தனிமையில போவேன் தனிமையில வருவேன், ஆனா அதை நினைச்சு நான் கவலைப்பட்டதே இல்லை. ஏன் தெரியுமா? தனிமையானவர்களுக்காகத்தான் கர்த்தர் கூட நிற்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் அவ ஒரு பேரிட்டா. முடிக்கிறேன். என்னை காண்பவரை நானும் கண்ட, என்னை யாருமே பார்க்கல ஆண்டவரே, யாருமே பார்க்காத இடத்துல என்ன நீங்க பார்த்தீங்களான்னு சொல்லி அவ எல்ரோயி என்று பெயரிட்டா. அப்படின்னா என்னை காண்கிறவரே என்று அர்த்தம். இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்க்கிறா. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு சொல்லவா, நீங்க பேசுற தமிழ் மத்தவனுக்கு புரியாம இருந்திருக்கலாம், நீங்க பேசுற இங்கிலீஷ் மத்தவனுக்கு புரியாம இருக்கலாம்,
ஆகாருடைய குழந்தைய அழுக சத்தத்தையும் கேட்டாராம். குழந்தை அழுதுச்சுன்னா இதுக்காக அழுதுன்னு தெரியுமா? ஆனா தேவன் உலகத்துக்கே தெரியாத ஒரு மொழி ஆண்டவருக்கு புரியும். என்ன தெரியுமா? கண்ணீரை கண்டார்னு இருக்கு. இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போகும்போது அழலாம், வேலைக்கு போகும்போது அழலாம். இந்த வனாந்தரம் என்னைக்கு ஆண்டவரே என்னை விட்டு மாறும். இன்னைக்கு அழுது நான் ரொம்ப தோத்து போயிட்டேன். ஒரு பிள்ளை என்கிட்ட கடந்த நாள்ல ஜோமண்ண வந்தா, மும்பையில இருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு. அவளுடைய முன்னாடி உள்ள போட்டோவை காட்டினா உண்மையிலேயே அழுதுட்டாங்க. இதுவரையும் முடி இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கிறா. கருத்து போய் முடியெல்லாம் கொட்டி என்னன்னு கேட்டேன். ரொம்ப ட்ரைனஸ் பிரதர். 3 நாள் அவளை தொடர்ந்து வர சொல்லி அவளுக்கு கவுன்சிலிங் கொடுத்து ஜோம் பண்ண. அவ சொல்றா, போன பலன் எனக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்கு. சிம்சோனுடைய முடி போனது உண்மை, ஆனா அது திரும்பவும் முளைச்சதுலாங்க. அது முளைக்கும். இன்னைக்கு எதையெல்லாம் இழந்துட்டியோ, எதையெல்லாம் விட்டுட்டியோ, எதெல்லாம் உனக்கு நஷ்டமாச்சோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னை காண்கிற ஒருத்தர் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறா. ஷபாரபாலா, உன் கண்ணீர் அவர் துடைப்பா, உன் கஷ்டத்தை அவர் மாத்துவா, உன்னை ஆசீர்வதித்து அவர் உயர்த்துவா. ஆமைன்னு சொல்லுங்களேன். வனாந்தரத்துல தான் என்ன வரும், என்ன பிறக்கும்? சில அம்மாக்களுக்கு டெலிவரி பெயின் வரும். என்ன வரும் சொல்லுங்க, முடிக்கிறேன். என்ன வரும்? டெலிவரிக்கு முன்னாடியே கொண்டு ஹாஸ்பிட்டல்ல விட்டுருவாங்க. டாக்டர் ரவுண்ட்ஸுக்கு வரும்போது என்ன கேட்பார் பிரதர், நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, அப்படியே கேட்பார். என்ன கேட்பார்? நம்மளை எவனையாவது பார்த்து வலி வந்துச்சான்னு கேட்போமா? ஆனா டாக்டர் என்ன கேட்கிறாரு? வலி வரலன்னா அவர் என்ன பண்ணுவாரு? வலி வரக்கூடிய, இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணல. உனக்கு வந்த பெயின் மற்றவங்களால வந்ததா இருந்தாலும் சரி, தானா வந்ததா இருந்தாலும் சரி, ஒன்னே ஒன்னு சொல்றேன், உனக்கு நார்மல் டெலிவரி தான். அல்லேலூயா. வலியில தான் வழி பிறந்தது. ஸ்திரீயானவளுக்கு உபத்திரவ காலம், பிரசவ காலம் வரும்போது அவள் மிகுந்த உபத்திரவம் அடைகிறாள். ஆனால் குழந்தை பெற்றவுடனே அவள் உபத்திரவத்தை அப்புறம் நினையாதிருந்தாள். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், உங்க கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுவா. எங்க தெரியுமா? இந்த வனாந்தரத்தில். அல்லேலூயா. ஊழியத்துக்கு நம்பி வந்தங்க, எத்தனையோ பேரை நம்பி போனேன். செருப்பு மாதிரி முள்ளு மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டாங்க. தரமணி ரோட்ல நின்று அழுதேன். என்ன சொல்றது, வீட்டில் உட்காந்துருந்து அழுதேன். சாப்பிடலை, இன்னும் செய்யலை. ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒன்று சொன்னேன், இப்போ 21 நாள் போற மாதிரி. ஏன் தெரியுமா போறேன்? போன தடவை 21 நாள் உபவாசத்துக்கு அப்புறம் தான் இந்த மீட்டிங்க. இப்போ அடுத்த தடவை நான் வருவேன் பாருங்க, 1000 இங்கே இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? என் தேவன் நான் அவருக்காக நின்றேன், அவர் எனக்காக நின்றார். அல்லேலூயா. இப்ப சொல்லு, வனாந்தரத்துல என்ன பிறக்கும்? யாருக்கு? உங்களுக்கு. வழியே இல்லைன்னு வந்த பார், வழி பிறக்க எல்லாரும் எழுப்பி நின்னுங்க, ஜெபம் பண்ணலாம்.